வணக்கம். இது காலத்தின் குரல். தேனி மாவட்டம் வைகை அணையில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாவதை தடுப்பதற்காக தெர்மாக்கோல் அட்டைகளை போட்டு மூடுகிற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. இது அறிவியல் பூர்வமற்றது என்று பலரும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் போன்ற பகுதிகளில் பண்ணை குட்டைகளில் இருக்கக்கூடிய நீரை ஆவியாகாமல் தடுப்பதற்காக இதுபோன்ற பரிச்சார்த்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு அது பலனையும் கொடுத்திருக்கிறது. 32% நீர் ஆவியாகாமல் சேமிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை பலரும் விமர்சித்திருக்கக்கூடிய நிலையில நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத 144 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கான ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. நீர்நிலைகளை தூர்வாரவில்லை, புதிதாக நீர்நிலைகளை உருவாக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒருபுறம் எழுந்து கொண்டிருக்க 10 லட்சம் ரூபாய் செலவிட்டு இது போன்றது ஒரு சோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடியது வரவேற்கத்தக்கதா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது குறித்து விவாதிக்கலாம். நம்மிடையே பேராசிரியர் டாக்டர் கேசி தாமஸ் அவர்களும், இதே போன்று பொதுப்பணித்துறையினுடைய உதவி செயற்பொழியாளர் ஓய்வு பெற்ற திரு திருநாவுக்கரசு அவர்களும், இதே போன்று தேசிய நீர்வழிச்சாலை அமைப்பின் தலைவர் ஏசி காமராஜ் அவர்கள் மதுரையிலிருந்தும், சலீம் அலி பவுண்டேஷனுடைய ஆராய்ச்சியாளர் டாக்டர் குணசேகரன் கோவையிலிருந்தும் இணைகிறார்கள். வணக்கம். திரு காமராஜ், இன்றைக்கு அமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது உண்மையிலேயே அறிவியல் பூர்வமானதா? வெளிநாடுகளில் இது போன்றியான ஒரு பரிச்சார்த்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அது பலனையும் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இங்கேயும் 10 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டு வைகை அணையினுடைய 200 சதுர மீட்டர் பரப்பளவிலும் இந்த தெர்மாக்கோல் அட்டைகளை மிதக்க விடுவதன் மூலமாக நீர் ஆவியாகாமல் தடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். இது சாத்தியமா? அதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க, நீர் ஆவியாக போகக்கூடாது, அதுக்கு இந்த மாதிரி செய்தால் அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க. முயற்சி எடுத்ததை நம்ம குறை சொல்ல வேண்டியதில்லை. அது பலன் கொடுக்குமா கொடுக்காதுங்கிற பார்க்கும்போது இந்த முயற்சியை காட்டிலும் கூட நம்மள்ட்ட ஏராளமாக தண்ணி இருக்குது, அதை நம்ம சேமிக்கணும் முதலாவது. அடுத்தபடி இந்த மாதிரி தெர்மோக்கல் போடுற காட்டிலும் இப்போ குஜராத் எடுத்துக்கிட்டாக்க நீர்வழிச்சாலை பாதையில் ஒரு கனாலில் மேலே என்ன பண்ணியிருக்காங்க, சோலார் பிளான்ட் போட்டிருக்காங்க. சோலார் போட்டிருக்கனால பவரும் கிடச்சிக்கிட்டுது, அதே நேரத்தில் அவங்க தண்ணி நீர் ஆவியாகாமல் பார்த்துக்கிறாங்க. ரெண்டுமே செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டால் நல்லது. தெர்மோக்கோல் போடுறதுனால அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது, ஏன்னா காற்றடிக்கிறது பண்ணும்போது அது பெர்மனெண்ட்டாக இருக்காது. அதனால் முயற்சி எடுத்திருக்காங்க. முயற்சி எடுத்து நம்ம குறை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் ஏதோ ஒரு முயற்சி செய்ய சரியாக வருமானு நினைக்கிறாங்க, சரியாக வராமல் இருக்கலாம். ஒரு ட்ரையல் பண்ணுறது நம்ம ஒரு பெருசாக ஒரு எடுத்துக்கிட்டு நம்ம குறை சொல்கிறது காட்டிலும் கூட அதை காட்டிலும் பெட்டராக இருந்ததுன்னா செய்யுங்கன்னு சொல்கிறத நம்ம கரெக்டாக இருக்கும். என்னோடய கணக்கில் ஏராளமாக தண்ணி கடலுக்கு போகுது. சென்ற ஆண்டு, அதாவது போன டிசம்பர் முந்தின டிசம்பரில் மட்டும் வைகையில் 45 நாள் கடலுக்கு தண்ணி போயிருக்கு. 45 நாள் ஆற்றுல போயிருக்கு தண்ணி. அதை நம்ம எடுத்து சேமிக்கலையே, விட்டுட்டோமே. அதே மாதிரி பாலாறு எடுத்துக்கங்க, பல நாள் பாலாறில் தண்ணி போயிருக்கு. அவ்வளோ தண்ணி போயிடுச்சு. வருஷம் 177 டிஎம்சி கடலுக்கு போகுங்கிறாங்க. வருடம் 177 டிஎம்சிக்கு தமிழ்நாட்டில் தண்ணிக்கு கடலுக்கு போகுது. அந்த தண்ணி நீங்கள் தேக்கலாம்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை எவ்வளோ இருக்குது. அதனால் இது போய் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது அந்த முயற்சி. திரு காமராஜ், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? நீர்வழிச்சாலைகளை பராமரிக்காததன் மூலமாகத்தான் ஏராளமான நீர் வீணாக கடலில் கலக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த முயற்சியினுடைய பலன் எதுவுமே இல்லை. 10 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. தெர்மாக்கோல் அட்டைகளை சாதாரணமா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய செல்லோ டேப்புகளை வச்சு பயன்படுத்தி அந்த டேப்புகள்லாம் தெர்மாக்கோல் அட்டைகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. போடப்பட்ட சில மணி நேரங்களுக்குள்ளாகவே எல்லா அட்டைகளும் உடைந்து கரையில் ஒதுங்கி விட்டது. அதெல்லாம் வீணா போச்சு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை நம்ம எப்படி பார்க்க முடியும்? இது ஒரு சோதனை முயற்சியாகவே இருந்தாலும் இது ஒரு தோல்வி அடைந்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தானே? திரு காமராஜ், எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது பேசலாம். திரு காமராஜ், திரு கேசி தாமஸ், இந்த நடவடிக்கை முதற்கட்டமா எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு நல்ல முயற்சி. இதை நம்ம குறை சொல்லக்கூடாது. அரசு எடுக்கும் ஒரு புதிய முயற்சி, புதுமையான முயற்சி. அதை நாம் முதல்ல குறை சொல்லக்கூடாது. ஏனென்று பார்த்தா இது 6 மாவட்டத்துக்கு வேண்டிய தண்ணீர் வைகை அணையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1.2 கியூபிக் ஃபீட் தண்ணி ஓரளவுக்கு இந்த ஆவியாவது மட்டும் நமக்கு வீணாகிறது.
இதற்கு வந்து ஒரு புதிய முயற்சியாக எடுத்துள்ளார்கள். இது வந்து பல மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கூட பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தெர்மோகோல் என்று சொல்ல மாட்டேன், இதற்கு ரப்பர் ஷீட்டுகள் பயன்படுத்தியுள்ளார்கள். இதன் மூலம் 75% வரை ஆவியாவதை தடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு ப்ரூவன், இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். அதுக்கப்புறம் இன்னொரு சில நாடுகளில் ஃபோம்டு வேக்ஸ் பிளாக்ஸ், அதை தவிர ஃபோம்டு ரப்பர், இதன் மூலம் ஃபோம்டு ரப்பர், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 முதல் 84% வரை ஆவியாவதை தடுக்கிறது. மூன்றாவது முயற்சியாக ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் என்று கூறுவார்கள், அக்வா கேப். இது வந்து இன்னைக்கு என்ன இங்கே நடந்திருக்குன்னா, செல்லூர் ராஜா அமைச்சர் அவர்கள் அதை தொடங்கி வைத்தார். உடனே அந்த காற்று மூலம் அந்த தெர்மோகோல் அதை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அதனால் அது அங்கிருந்து போய்விட்டது. அதுதான் அங்கே பிரச்சனை. அந்த 70 கிலோமீட்டர் வரை காற்றை தாக்குப்பிடிக்கக்கூடியது இந்த அக்வா கேப். இதை நாம் முயற்சி செய்யலாம். இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் சோதனை மூலமும் செய்யப்பட்டுள்ளது. இதனால் நான் முன்பே கூறியது போல 75% முதல் 84% நீங்க சொல்லக்கூடிய, உதாரணமாக சொல்லக்கூடிய பல்வேறு வெளிநாடுகளில் செய்திருக்கக்கூடிய அந்த முயற்சி வெற்றி அடைந்திருக்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் இருக்கிற முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த தெர்மாகோல் அட்டைகளினுடைய கனம் என்ன அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி. அதை அவர்கள் எப்படி இணைத்திருக்கிறார்கள்? அந்த தெர்மாகோல் அட்டைகளை ஒன்றோடு ஒன்றாக இணைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை எப்படி இணைத்திருக்கிறார்கள்? அது போடப்பட்ட முறை சும்மா ஏதோ ஒரு தக்கையை கொண்டு போய் தண்ணீரில் வீசுவதன் மூலமாக அது எந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் பட்டியலிட்ட அந்த ரப்பர் மாதிரியான பொருட்களோ, அக்வா கேப் மாதிரியான பொருட்களோ அந்த தண்ணீர் என்ன மாதிரியான பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் வைகை நீர் முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு குடிநீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த மாதிரியாக பயன்படுத்தப்படும் போது இதில் இருக்கிற வேதிப்பொருட்கள்லாம் அதில் கலப்பதன் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் தானே? தெர்மோகோல் அது நான் பயோடிகிரேடபிள் தான். அது வந்து சில மாசுபடும் என்பதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் அதை வந்து நம்ம பயன்படுத்துவது தவறு தான். இன்னொன்று, அது காற்றை வந்து அந்த நீர்நிலைகளில் இருக்கும் அந்த காற்றை வந்து தாக்குப்பிடிக்காது கண்டிப்பாக. ஆனால் ரப்பர் வந்து அந்த அளவுக்கு சேதம் விளைவிக்காது. குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு பயன்படுத்தும் நீர்நிலைகளில் இதை பயன்படுத்தியுள்ளார்கள். 84% வரை ஆவியாவதை குறைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர வாட்டர் பிளாடர்ஸ், பாலிஎத்தலின் கம்ப்ளீட் லைனிங் என்று கூறுவார்கள், அந்த முறையிலும் இதை செய்யலாம். இதனால் பல முயற்சிகள் இதை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் இதற்கு வந்து செலவு அதிகமாக ஆகும். இந்த தெர்மோகோல் அட்டை மூலம் செய்வது என்பது 10 லட்சம் ரூபாய்க்காக செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அது தோல்வியடைந்தது. இது ஒரு புதிய முயற்சி. இந்த மாதிரி முயற்சிகளை நாம் வரவேற்க வேண்டும். இதை தவிர அரசும் பல முயற்சிகளை எடுத்துள்ளது. பார்த்தீங்கன்னா 2016-17 பட்ஜெட்டில் குடிமராமத்து திட்டத்துக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இது முதன்முறையாக தமிழகத்தில் செய்யப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரசு இதை வந்து ரிவைஸ் செய்துள்ளது. எல்லாமே வரவேற்கக்கூடிய விஷயமாகவே எடுத்துக்குவோம். நீங்கள் அந்த 100 கோடியில இந்த 10 லட்சம் செலவு பண்ண விஷயமாகவே இருக்கட்டும். இன்னும் தமிழகத்தில் 300 கோடி அதுக்கு அதிகப்படுத்தி உள்ளார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நம்ம திரு காமராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போல நீர்வழி சாலைகளினுடைய பராமரிப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இருக்கிற நீர்நிலைகள் தூர்வாரப்படல. நீர் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு வறட்சி, வரலாறு காணாத வறட்சி இருக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக இதை ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கையாக பார்க்க முடியுமா? தோல்வி அடைந்தாலும் இதை வரவேற்க வேண்டும். ஏன்னா அரசு இந்த மாதிரி ஒரு புதுமையான முயற்சிகள் எடுக்க வேண்டும் கண்டிப்பாக. ஏன்னா 142 வருடங்களுக்கு பிறகு நாம் இதை சந்திக்கிறோம், இந்த மாதிரி ஒரு சூழல். அதனால் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் நாம் எடுக்கத்தான் வேண்டும். அதற்காக நம்ம அரசை குறை சொல்வது தவறு. திரு திருநாவுக்கரசு, பொதுப்பணித்துறை சார்பில் இந்த மாதிரியான ஆலோசனைகள் அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா? அணைகளினுடைய பராமரிப்பு அல்லது நீர் ஆவியாதலை தடுப்பதற்கான முயற்சிகள்ல இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு அதிகாரிகளினுடைய ஆலோசனை அப்படிங்கிறது எத்தனை அளவுக்கு இருக்கும்? அமைச்சர் வந்து பொதுப்பணித்துறையை கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எடுத்தாரா, அல்லது வாட்டர் போர்ட் அவங்க தான் அந்த குடி தண்ணீருக்கு முக்கியமான ஆளுங்க, அவங்க தான் அதுக்கு பொறுப்பு, ஒருவேளை அவங்கள கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுத்தாரான்றது தெரியல. ஆனால் பொதுப்பணித்துறையை கலந்து ஆலோசித்து இருக்குமே. ஆனால் இன்றைக்கு பொதுப்பணித்துறையில் இருப்பவர்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம பூண்டியில் இருக்கக்கூடிய IHH பூண்டி, இன்ஸ்டியூட் ஆஃப் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ஹைட்ராலஜி பூண்டி, அவங்க வந்து நீரியல் மற்றும் நீர்நிலையியல் ஆய்வுக் கழகம், அவங்க வந்து இது மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த எங்கே பண்ணாங்க என்னன்றதெல்லாம் எனக்கு நினைவில் இல்லை. இருந்தாலும் நம்ம துறையில் அதை பண்ணியிருக்காங்க.
அவங்கள ஒரு வார்த்தை கேட்டிருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அதில் என்ன சக்ஸஸ்ஸு, எவ்வளோ பர்சன்டேஜ் நீரிழப்பை தடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ பொதுப்பணித்துறையாக வந்து அவங்களுடைய ஆலோசனை கேட்டு இதை செஞ்சுருக்கலாம். இப்போது ப்ரொஃபஸர் தாமஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் இந்த நீரிழப்பை தடுப்பதற்கு 2 வகையான திட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து கெமிக்கல் ப்ராசஸ், ஒரு அது ஒன்று. இன்னொன்று ஃபிசிக்கல் வேதிப்பொருட்களை தண்ணீர்ல தெளிப்பதன் மூலமாக கெமிக்கல் மெத்தட் ஒன்று. இந்த ஃபிசிக்கல் மெத்தடில் தான் அவர் சொல்கிற அந்த தெர்மோகோல்லாம் வருது. இந்த தெர்மோகோலும் போட்டு முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அது எங்கே சரியாக வரும் அப்படிங்கிறதே இவங்க புரிஞ்சிக்காம செஞ்சது தான் இவங்களுடைய அறியாமை காட்டுது. என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், வீட்டில் காற்று வரலன்னா அடுத்த நேரம் நம்ம என்ன செய்கிறோம், எழுந்து வெளியில் போகிறோம். வெளியில் போன உடனே காற்று பலமாக வீசுது. ஸோ வெட்ட வெளியில் காற்று நிறைய வீசும், அதுவும் ஒரு வாட்டர் ஸ்ப்ரெட்டில் காற்று நிறையவே வீசும். இது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஒரு சின்ன தெர்மோகோல் அட்டையை கொண்டு போய் அது மேலே போட்டு பரிட்சார்த்தமாக பார்க்கறது கூட அறிவுடைமை ஆகாது என்பது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அது பாருங்கள் என்ன கனம் இருக்காங்க, போடுறாங்க, அதை வைக்கிறாங்க, வச்ச உடனே அதை அடிச்சுட்டு போகுது. ஏன்னா அந்த நீரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அலை அடிக்கிறது நல்லா தெரியுது. இந்த அலையில் அது நிற்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. ப்ரொஃபசர் சொல்றதும் கூட அது ஒரு முயற்சியாகவே இருக்கட்டும், அது ஒரு சோதனை முயற்சியாகவே இருக்கட்டும், அது பரிட்சார்த்தமான முறையிலே இருக்கட்டும், இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது அரசாங்கம் ஒரு நீராவியாதலை தடுப்பதற்கான ஒரு முயற்சி. இந்த முயற்சி பலிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா அது எடுக்கிறதுல அர்த்தம் இல்லையே. 10 லட்சம் ரூபாய் வீணா கொண்டு போய் கடல்ல கரைச்ச மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. நான் என்ன சொல்றேன், அதுக்கு பேசாம இந்த கெமிக்கல் மெத்தட்ஸ் பண்ணலாம். இன்னொன்று உங்களுக்கு சொல்ல போனால், நான் சார்ந்திருக்கிற கேரத்து எல்லா நிறுவனங்களும் நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த ஃபிசிக்கல் மெத்தடில் நிச்சயமாக சுற்றுச்சூழல் சார்ந்த சங்கடங்கள் நிறையவே இருக்கின்றன என்பதை பல காலம் சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த மாதிரி விஷயங்களை செய்கிற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்லேருந்து மற்றதுக்கெல்லாம் நிறைய பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி. அதை விட இந்த கெமிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது பாருங்கள், they are less injurious. அது நிறைய பரிட்சார்த்த முறையில் நீங்க அந்த கெமிக்கல் பயன்படுத்துவதன் மூலமாக அந்த தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும், உயிரினங்கள் அதை பயன்படுத்தும், விலங்குகள் குடிநீருக்காக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு, மனிதர்கள் குடிநீருக்காக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக அந்த வேதிப்பொருட்களின் மூலமாக எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா நாங்க அதை பயன்படுத்த சொல்ற அந்த கெமிக்கல்ஸே பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸுக்கோ அல்லது அனிமல்ஸுக்கோ இன்ஜூரியஸா இல்லாத இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் பயன்படுத்தி இருக்காங்க. அதில் நிறைய பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் மட்டும் இல்லை, கோதுமை தவிடு, அரிசி தவிடு, இதெல்லாம் மேலே போட்டு பரிட்சார்த்த முறையில் பார்த்துருக்காங்க. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீரிழப்பு 20லேருந்து 25% மேலே அவங்களால அதை இழப்பை சரி பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் மேலே ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயை மேலே போட்டு பார்த்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயிலெலாம் ஒரு 30 to 35% அந்த ரேஞ்சில் சக்ஸஸ் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல் டாக்குமெண்டட் பை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். இதுவரையில் யார் என்னென்ன பண்ணாங்கன்றத பூரா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அந்த மாதிரியான எந்த ஆலோசனைகளும் இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு அநியாயமா செலவு பண்ணியிருக்கின்றது தான். அதாவது அரசு முயற்சி எடுத்ததுன்னா எடுக்கிறதுக்கு முந்தி யாரையாவது கேட்கணும் இல்லை, அதுல அனுபவம் வாய்ந்தவர்கள் யார், அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இது உருப்படுமா இல்லையா அப்படிங்கறத நிச்சயமா கேட்டிருக்கலாம். இன்னொன்னு, அந்த அட்டையை போட்டவங்க கூட என்ன பண்ணியிருக்கணும், அதில் ஒரு வெயிட்டை சேர்த்து தொங்க விட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ ஈஸியாக அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இது கூடவா தெரியாது ஒரு ஜெனரல் நாலேஜ். டாக்டர் குணசேகரன், இந்த விஷயத்தை, இந்த எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையை முதல்ல நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? ப்ரொஃபசர் தாமஸ் மற்றும் திருநாவுக்கரசு அவர்கள் பேசியதிலிருந்து நீங்கள் எங்கு முரண்படுகிறீர்கள்? அதாவது இது எடுத்த முயற்சிங்கிறது வரவேற்கத்தக்கது. பட்டு எந்த இடத்துல எடுத்திருக்காங்கிறது ரொம்ப வித்தியாசப்படுறாங்க. ஏன்னா இது ஒரு ரிசர்வேருங்கிறது ஒரு பெரிய ஏரியா. அதில் நம்ம தெர்மோகோலை போடுறதுங்கிறது அவர் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ரைட் டிசிஷன். ஒரு சின்ன ஒரு தென் மாவட்டங்கள் சொல்கிற கண்மாய்ங்கிற சொல்கிற சின்ன சின்ன ஏரியாவில் இது மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். இது எடுத்தோன்னே பெரிய ஒரு ரிசர்வேரில் போட்டு, அதுவும் குடிநீருக்கு மதுரைக்கு இது தண்ணி குடிநீருக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு ரிசர்வேரில் இது போடுறங்கிறது காத்தடிச்சுட்டு போக வேண்டிய சமாச்சாரத்தை கொண்டு வந்து ரிசர்ச் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. எந்த இதுக்கு சொன்ன சார், இதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசு சார் சொன்ன மாதிரி என்னென்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆய்வுகள் நடந்திருக்குதுன்னு பார்க்காம ஒரு டைரெக்டாக இதுக்கு வந்துட்டாங்க. இது பண்ணியிருக்கக்கூடாது. இது என்னோட முதல் கருத்து. ரெண்டாவது, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியாலலாம் இதேமாரி குடிநீருக்கு
தேவையான ஒரு ரிசர்வேரில் எவாப்ரேஷனை 85% இந்த ஃபோம் பால்ஸில் யூஸ் பண்ணி அவங்க தடுத்துருக்காங்க. அது இதேமாரி பெரிய ஏரியா தான். அந்த ஃபோம் பால்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு கேவிட்டி இல்லாமல் வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியாவை கவர் பண்ணிடுது. அதனால் எந்த காற்று வந்தாலும் அது வெளியே தவறுது, பறக்கிறதில்ல. அது கம்ப்ளீட்டாக இன்டாக்டாக அந்த வாட்டர் சர்ஃபேஸை இன்டாக்டாக கவர் பண்ணிடுது. இது மாதிரி புதிய முயற்சிகள் வரும்போது இதுக்கு முன்னாடி யார் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஆய்வை தெரிஞ்சிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அரசு எடுத்த முயற்சி. டாக்டர் குணசேகரன், நீங்க இந்த மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு சோதனை முயற்சி தான், நிச்சயமாக இது ஒரு சோதனை முயற்சி தான். இப்படி பல இடங்களில் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் சோதித்து பார்த்தோம். இதன் மூலமாக நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னன்னா, காற்றினுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த தெர்மாகோல் ஷீட்ஸ் இருக்குதா, காற்றினுடைய வேகம் என்ன, இந்த அட்டைகளினுடைய அளவு என்ன, இதன் மூலமாக என்ன எந்த அளவுக்கு நீர் ஆவியாதலை தடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை இதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார் மாவட்ட ஆட்சியர். அல்ல, அது உண்மைதான். தெரிஞ்சுக்கிறதுக்கு அது இவ்வளோ பெரிய ரிசர்வேரில் போட்டிருக்க வேண்டாமே. ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு கண்மாயிலையோ ஒரு சின்ன குளத்துலையோ போட்டு பார்த்துருந்தாங்கன்னா அதுக்கு அதே ரிசல்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இது தேவையில்லாமல் இவ்வளோ காசு செலவு பண்ணி பண்ணது ஒரு சின்ன இடத்துல பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட், இதே ரிசல்ட் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பெரிய ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. அதான் நான் சொன்னேன், லாஸ் ஏஞ்சல்ஸ் ரிசர்வேரில் அவங்களுக்கு குடிநீர் ஆதாரம் தான் அது. அங்கே அவங்க கம்ப்ளீட்டாக இன்டாக்டாக கவர் பண்ணிட்டாங்க. அந்த வாட்டர் சர்ஃபேஸே தெரியாத அளவுக்கு கருப்பு பாலை போட்டிருக்காங்க. அந்த கருப்பு பாலுங்க சன்லைட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு கீழே ஒரு வாட்டர் எவாபரேஷனை ஃபில்ட்ரு பண்ணிடுது. சரி, அதையும் கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒயிட் பால்ஸ் எதாவது போட்டிருந்தாங்கன்னா அது லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ இது மாதிரி புதிய முயற்சிகள் வரும்போது பழசு என்ன பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து நம்ம எப்படி மாறுபட்டு பண்ணலாம், அதுலேருந்து எப்படி பெட்டராக பண்ணலாங்கிறது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பேசலாம் டாக்டர். திரு காமராஜ், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மீது கடுமையான மன்னிக்கவும் தமிழக அரசு மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. சமூக வலைதளங்கள்ல இப்படி ஒரு முயற்சியை எடுத்திருக்க வேண்டுமா, அதற்கு 10 லட்சம் ரூபாயை செலவு செய்திருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ச்சியாக கடுமையான விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது. ப்ரொஃபசர் தாமஸ் அவர்கள், இது ஒரு சோதனை முயற்சி தான், இது மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்படுவதன் மூலமாகத்தான் அதற்கு அடுத்த வழி என்ன என்பது பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த முயற்சி வந்து அது ரொம்ப ரொம்ப சின்ன முயற்சி. இவங்க எடுத்தது நம்ம தண்ணி எவ்வளோ தண்ணி வீணாக போயிட்டுருக்கு. நான் தான் சொன்னேன் முதல்ல. அதில் நம்ம வைகை டேம் மொத்தமாக கொள்ளளவு 6 டிஎம்சி தான். இப்போ இருக்கிற 1 டிஎம்சி தான் தண்ணி இருக்குது. அதை போய் நீங்கள் காப்பாற்றி என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரியல. என்ன முயற்சி எடுத்தாலும் கூட எவ்வளோ தண்ணி நீங்கள் மிச்சம் பண்ணிவிடுவீங்க, அதில் முடியுமான்னு தெரியாது. ஆனால் நமக்கு தண்ணி தேவை வந்து ஏராளமாக தண்ணி தேவைப்படுது. குடிநீர் தண்ணி தேவைப்படுது, நிறைய தண்ணி தேவைப்படுது, விவசாய தண்ணி தேவைப்படுது. அதுதான் சொன்னேன், வருஷம் 177 டிஎம்சி கடலுக்கு போகுது. தமிழ்நாட்டில் மட்டும் 177 டிஎம்சி கடலுக்கு போகுது. ஆனால் வைகை டேமுடைய கொள்ளளவே 6 டிஎம்சி தான். அந்த 6 டிஎம்சியில் இப்போ இருக்குது 1 டிஎம்சி அதுக்குள்ளதாக இருக்குது. அந்த தண்ணீரை நீங்கள் வந்து காவந்து பண்ணி என்ன பண்ணிட முடியும்? பெரிய முயற்சி இல்லை, அது ரொம்ப ரொம்ப சின்ன முயற்சி. திரு காமராஜ், அதுக்குதான் எப்போதும் இல்லாத அளவுக்கு குடிமராமத்து பணிகளுக்காக, நீர்நிலைகளை தூர்வாருவதற்காக 300 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழக அரசு இந்த நிதியை கொண்டு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாருவதன் மூலமாக இந்த குடிநீர் தட்டுப்பாட்டை, ஒரு வறட்சி நிலையை போக்க முடியும் அப்படிங்கிறார். அதாவதுங்க, அவங்க குடிமராமத்து சொல்கிறாங்க பாருங்க. இப்போ நான் குடிமராமத்து ஏற்கனவே 2 வருஷம் முன்னால் வண்டிருக்கன் மேலே செய்திருக்க மதுரையில். இப்போவும் போன வாரம் குடிமராமத்து வேலையை முடக்காத்தம் கண்மையில் செய்துக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி கலெக்டர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து பணம் கொடுக்கப்பட்டது மதுரை மாவட்டத்துக்கு 5 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க குடிமராமத்துக்கு. ஆனால் அவர்கிட்ட இருக்க குளம் எவ்வளோ தெரியுங்களா? 5000 குளம் இருக்குது. பீடபிள் குளம் 1500 குளம் இருக்குது. ரெவன்யூ குளம் 3500 குளம் இருக்குது. 5000 குளம் இருக்குது. 5000 குளத்தை தூர்வாடுறதுக்கு, குடிமராமத்து வேலை செய்கிறதுக்கு அவர் கொடுக்கப்பட்டது 5 லட்சம் ரூபா, 5 கோடி ரூபா. அதனால் அவர் என்ன செய்ய முடியும்? நாங்கள் தான் செலவழிச்சுட்ருக்கோம். குடிமராமத்துன்னு மக்கள் நினச்சிக்கிட்டு நாங்கள் தான் செலவழிச்சு, குடிமராமத்தில் தூர்வாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுபோல் நீர்வரத்து இருக்குது பாருங்கள், கால்வாய், அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது எல்லா இடத்துலையும் செய்யணும், எல்லா மக்களும் செய்யணும்.
தூர்வாரணும். ஆனாலும் ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லா குளத்தையும் நீங்கள் தூர்வாரினாலுமே எவ்வளோ தண்ணி தேங்குது தெரியுங்களா? 30 டீம்ஸ் தண்ணி தேங்கும். ஆனால் நம்முடைய தேவை எவ்வளோ தெரியுங்களா? நம்ம தேவை வந்து 192 டீம்ஸ் கேட்குறோம் காவேரியில், அவங்க கொடுக்குறது 60 டிஎம்சி. அப்போ எவ்வளோ குறையாக இருக்குது. அதனால் நம்முடைய தேவை வந்து அதிகம். அதுக்கு தான் நதிநீர் இணைப்புன்னு சொன்னாங்க. நதிநீர் இணைப்பு எந்த மாநிலம் ஏற்றுக்கல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நதிநீர் இணைப்பு இருந்திருந்தால் தண்ணி வந்திருக்கும் நமக்கு. அதே நேரத்தில் நீர்வழிச்சாலை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க, 5 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்காங்க தேர்தல் அறிக்கை, நான் எடுத்து செய்கிறேங்க. அதை செய்திருந்தா இன்னைக்கு தண்ணி பிரச்சனை இருந்திருக்காது, உறுதியாக இருந்திருக்காது. 177 டீம்ஸ் வருஷம் போன வருஷம் தண்ணி வந்து ஊரங்க நம்ம தேக்கியிருக்க முடியும், குடிநீர் பிரச்சனை இருந்திருக்காது, அதை செஞ்சிருக்க முடியும். ஆக அவங்க செய்ய வேண்டியது வேலை என்ன செய்யணும்னா, நம்ம தண்ணி தேவை அதிகம், அதை மீட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? நதிநீர் இணைப்பு செய்ய முடியாது. ஏன்னா செய்ய முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. முக்கியமாக இப்போ சமீபத்தில் அமைச்சரை பார்த்துட்டு வந்தேன், உமா பாரதி அவங்களும் சென்ட்ரல் மினிஸ்டர், அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, அமைச்சர் என்ன சொன்னாங்க, நதிநீர் இணைப்பு எந்த மாநிலம் ஏற்றுக்கல, முக்கியமாக தென் மாநிலம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நதிநீர் இணைப்புன்னு சொன்னால் ஆந்திரா ஏற்றுக்கல, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கேரளா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, கர்நாடகா உள்ளே நுழைய விட மாட்டேங்கிறாங்க, உள்ளே நுழைஞ்சு ஆய்வு செய்ய கூட அளவு பண்ணலை. அப்படி இருக்கும்போது இது எந்த மாநிலம் ஏற்றுக்கல. ஆனால் அதே நேரத்தில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீர்வழிச்சாலை உங்கள் திட்டத்தை ஏற்றுக்கிறாங்க, எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க, அதனால நீங்கள் உங்கள் நீர்வழிச்சாலை நான் செய்ய முடியாது, இவர் நிதின் கட்கரி தான் செய்யணும், அவர்கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம செய்ய வேண்டியது. ஆந்திரா எடுத்துக்கிட்டு செய்கிற ரெடியாக இருக்காங்க, அவங்க செய்கிறதுக்கு எல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாமளும் செய்யணும். அப்படி செய்யும்போது ஆந்திராவிலும் தண்ணி கிடைக்கும். கோதாவரி ஆற்றில் மட்டும் 3000 டீம்ஸ் வருஷம் போகுது. திரு காமராஜ், நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க முன்வைக்கக்கூடிய வாதங்களை ப்ரொஃபசர் தாமஸிடம் கேட்க விரும்புகிறேன். இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவிலான ஒரு தண்ணீர் தேவை இருக்கக்கூடிய மாநிலத்தில் நாம செய்திருக்க வேண்டிய வேலைகள் என்பது கடந்த காலங்களில் மிகப்பெரிய வேலைகள், அதை செய்ய தவறி இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வறட்சி, திரு காமராஜ் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி அண்டை மாநிலங்களோட நீருக்கான பிரச்சனை என்பது நமக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதன் காரணமாக இன்றைக்கு விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது, குடிநீருக்கு தண்ணி இல்லை, உயிரினங்களுக்கு விலங்குகளுக்கு தண்ணி இல்லை, மிகப்பெரிய அளவிலான ஒரு வறட்சி நிலை தொடர்ந்து ஏற்பட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த முயற்சிகள் பலனளிக்கும் அப்படிங்கிற ஒரு வாதம், அல்லது நீங்க சொன்ன மாதிரி குடிமராமத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியில அவரும் கூட குறிப்பிட்டார், இவ்வளவு நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல இவ்வளவு குறைவான நிதி அல்லது வேலை என்பது சரியான விஷயமா இருக்குமா? நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சென்ற வருடம் 100 கோடி ஒதுக்கப்பட்டது, அது 300 கோடியாக இந்த வருடம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது கூட பத்தாது நமக்கு, சார் சொன்ன மாதிரி அது நமக்கு பத்தாது. ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சார் சொன்ன மாதிரி கெமிக்கல் மெத்தட் அது வந்து மிக அருமையான திட்டம். கெமிக்கல் வாட்டர் எவப்போ ரிட்ராடன்ஸ், WER என்று கூறுவார்கள். இதை வைத்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ மாலிகுலர் ஃபில்ம் வந்து அந்த தண்ணி மேலே அப்படியே இருக்கும். அதனால் வந்து ஆவியாவது வந்து பெருமளவு கட்டுப்படுத்தப்படும். இதில் இன்னொரு நல்ல ஒரு இது என்னென்னா, அக்வாட்டிக் லைஃப், அங்கே இருக்கிற அந்த நீர்நிலைகளில் இருக்கிற அந்த உயிர் வந்து காப்பாற்றப்படும். ஆக்சிஜன் வந்து தண்ணிக்குள்ளே போகும், மற்ற சில கெமிக்கல்ஸ் வந்து ஆக்சிஜன் செல்வதை தடுத்துவிடும். அப்போ அதில் இருக்கிற நீர்நிலையில் உள்ள உயிரினங்கள் பாதிக்கப்படலாம். இந்த கெமிக்கல் மூலம் தீர்வாக சொல்ல முடியும். அதாவது செட்டைல் ஆல்கஹால், ஸ்டெரைல் ஆல்கஹால் என்று கூறுகிறார்கள், அசிலால் TA1618. இந்த மாதிரி இது அங்கே பதிக்கும்போது ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அது நீங்கள் ஒரு முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டீங்க, வைகை அணை நீர் வந்து குடிநீருக்கும் பாசனத்திற்கும் பயன்படுது, அதில் எந்த பாதிப்பும் வராது. ஸோ இந்த வாட்டர் எவப்போ ரிட்ராடன்ஸ் இது வந்து ஒரு நல்ல முயற்சி. உதாரணம் சொல்லக்கூடிய வெளிநாடுகளிலோ மற்ற இடங்கள்ல செய்யக்கூடிய விஷயங்கள கூட இல்ல, டாக்டர் குணசேகரனும் அதான் சொன்னாங்க, ஒரு கருப்பு நிற பந்துகள் பயன்படுத்தப்படுகிறது, அந்த பந்துகள்லாம் முறையா இணைக்கப்பட்டு ஒரு கம்பியின் மூலமாகவோ கயிற்றின் மூலமாகவோ கட்டப்பட்டு அந்த பரப்பளவுக்கு ஏற்றது போல அந்த இடத்துல அது பதிய வைப்பதன் மூலமாக நீருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நீர்வாழ் உயிரினங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லை, அந்த நீரை பயன்படுத்துவதன் மூலமாகவும் பாதிப்பு இல்லை. ஆனால் நாம எடுக்கக்கூடிய முயற்சி என்பது தர்மாக்கோல் அட்டைகளை பயன்படுத்துவதோ அல்லது இந்த மாதிரி கெமிக்கல் முறைகளை பயன்படுத்துவது என்பதோ ஏதோ ஒரு மறைமுக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாகத்தானே இந்த முயற்சி எல்லாம் இருக்கிறது. இதில் வந்து இந்த வாட்டர் எவப்போ ரிட்ராடன்ஸ் சிஸ்டம் படி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் வந்து சேர்த்து கொஞ்சம் செலவு அதிகமாக ஆகும். அது எல்லா வருடமும் இதை வந்து திரும்ப திரும்ப அதற்கு வந்து ஒரு பணம் செலவு செய்யப்பட வேண்டும். இன்னொரு விஷயம் வந்து நதிகள் இணைப்பு பற்றி பேசணும். நதிகள் இணைப்பு இந்திய அளவில் வந்து ஒரு நீண்ட ஒரு ஸ்டடி செய்யப்பட வேண்டும். அல்லாத அதை செய்யாமல் அது செய்யக்கூடாது. அதற்கு பதில் நாம் என்ன செய்யலாம் என்றால் அந்த
மாநில அளவில் அதை வந்து செய்ய வேண்டும். இதை வந்து நம்ம மாநிலத்தை வந்து இப்போ நம்பியாறு தாமிரபரணி இணைப்பு முயற்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. அது வந்து நல்ல ஆந்திராவில் அதை போல செய்கிறார்கள். முதலில் மாநிலத்துக்குள் இதை இணைத்து பிறகுதான் தேசிய லெவலில் நம்ம செய்ய முடியும். முதல்ல வந்து இதற்கான மாற்று வழிகள் இன்னும் என்ன இருக்கிறது, அந்த மாற்று வழிகளை செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் அரசிடம் என்ன இருக்கிறது என்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுகிறது. விரிவாக விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. திருநாவுக்கரசு நிறைய விஷயங்களை மேற்கோள் காட்டி சொன்னாங்க. குஜராத்ல அகமதாபாத்ல ஒரு இடத்துல 750 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு நீர்நிலையை வாய்க்காலை மூடுவதற்காக சோலார் பேனல் பயன்படுத்தப்பட்டு மூடி அதிலிருந்து மின்சாரமும் கிடைக்கிறது, பல லட்சம் லிட்டர் தண்ணீரும் ஆவியாகாமல் தடுக்கப்படுகிறது என்று. இங்க இத்தனை காலம் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. இது போன்றது ஒரு சூழல். கோடை காலத்துல வெப்பம் அதிகமா இருக்கும், அதன் மூலமாக நீர் ஆவியாகும் என்பது நிச்சயமாக தெரிந்த ஒரு விஷயம்தான். இதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிற எதுவும் ஒன்று அரசிடம் இல்லை. அதன் மூலமாக இது போன்ற பின்னடைவுகள், இது போன்ற சர்ச்சைகள் ஏற்படுகிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு பெரிய ரிசர்வாயரில் வந்து நம்ம அந்த பரப்பளவு எவ்வளோ இருக்குதோ, அதனுடைய வாட்டர் ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பரப்பளவையும் அடைச்சி நாம் வந்து சோலார் பேனல் போடுறதுங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு சிரமமான காரியம். இப்போ ஒரு வாய்க்கால்னா அந்த கால்வாய் வந்து மிஞ்சி போனால் ஒரு 60 அடி அகலம் 70 அடி அகலம் இருக்கும். அதுக்கு மேலே சோலார் பேனலில் போட்டு அடைச்சிட்டோம்னா நீராவி இழப்பை நம்ம தடுக்கலாம். ஆனால் ஒரு ரிசர்வாயர் லெவலில் அதில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுகிற விஷயம். இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்னன்னா, இவ்வளவு காலம் நம்ம தண்ணி நிறைய கிடைச்சிக்கிட்டு இருந்தப்போ இதை பற்றி நாம் பேசலை. இப்போ அவர் காமராஜ் சொன்ன மாதிரி இந்த 1 TMC தண்ணியில் போய் அந்த ஆவி இழப்பை தடுக்க போகிறேன் என்று சொல்லி அந்த முயற்சியில் இறங்குவதே தவறாகத்தான் என்னுடைய கண்ணுக்கு படுகிறது. அவர் சொல்கிறத தான் நான் ஆமோதிக்கிறேன். இன்னொன்று, இப்போ நம்ம சலீம் அலி சென்டர்லேருந்து பேசின நண்பர் சொன்னார், இந்த கருப்பு பந்துகள், அந்த கருப்பு பந்துகளுக்கு பதிலாக வெள்ளை பந்துகளை உபயோகிப்பது ரொம்ப நல்லது. கருப்பு பந்து அப்படியே என்ன பண்ணும், உஷ்ணத்தை வாங்கி கீழே மறுபடியும் தண்ணிக்கு தான் அனுப்பும். அது வெளியேறவில்லை என்று சொன்னால் தண்ணிக்கு போவோம். இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி சூடானா. ஆனால் வெள்ளை பந்துகள்லாம் அது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை வாங்கி அப்படியே மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால நிச்சயமாக கிடையாது. இருந்தாலும் இந்த மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிசிக்கல் மெத்தடில் தான் வருது. இல்லை, நம்ம பல விஷயங்களை உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டே வந்தாலும் இந்த மாநிலத்துக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு, தமிழகத்தினுடைய சூழலுக்கு ஏற்ற விஷயம் என்னவாக இருக்க முடியும், அதை செயல்படுத்துவதன் மூலமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்ய முடியுங்கிற ஒரு ஆய்வும் செய்யப்பட வேண்டும். இது வந்து இந்த கருப்பு பந்துகளோ வெள்ளை பந்துகளோ அதை பயன்படுத்துறது இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு காஸ்ட்லி அஃபேர் தான், நிச்சயமாக ஒரு காஸ்ட்லி அஃபேர். ஆனால் அந்த ஃபிசிக்கல் மெத்தடை பொறுத்தவரையில் என்னென்னா, இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இந்த கெமிக்கல் மெத்தட்ஸை பயன்படுத்தும் போது இந்த ஆக்சிஜன் வந்து ஈஸியாக தண்ணிக்குள்ளே போகும். அப்போது நீர்வாழ் உயிரினங்களுக்கு அந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் இந்த கருப்பு பந்தோ வெள்ளை பந்தோ போட்டோம்னா என்ன ஆகும்னா, நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சிஜனுடைய அளவு குறைந்த உடனே அதில் இருக்கக்கூடிய மீனினங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாகவே எந்த நீர்நிலையிலையும் மீன் மேலே வந்து சுவாசிக்குதுனாலே, ஆக்சிஜனை சுவாசிக்குதுன்னா தண்ணியில் ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சி போச்சு, நீரில் கரைந்து இருக்கிற ஆக்சிஜன் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் சிறு சிறு நீர்நிலைகளில். அதுவும் குறிப்பாக எங்கெல்லாம் அந்த நீர்நிலைகளில் மரங்கள் நிறைய இருக்குதோ அந்த நீர்நிலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் குறைஞ்ச உடனே மீன்கள்லாம் மேலே வந்து சுவாசிக்கும், உடனே எல்லாமே செத்து போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா கூடுமான வரையில் இந்த ஃபிசிக்கல் மெத்தட்ஸை விட்டுட்டு கெமிக்கல் மெத்தட்ஸுக்கு போகிறது தான் நல்லது. இன்னொன்று, ப்ரொஃபஸர் காமராஜ் சொன்னார் ஒரு விஷயம், மொத்தமே 32 TMC தான் நமக்கு ஏரிகளில் இருக்குன்னு. இல்லவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 116 ஏரிகளில் 3 மில்லியன் கியூபிக் மீட்டருக்கு மேலே கொள்ளளவு உள்ள ஏரிகள் 116 ஏரி தமிழகத்தில் இருக்குது. இந்த 116 ஏரிகளுடைய கொள்ளளவும் எங்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு கூட்டி காட்டுறேன் பாருங்கள். அதில் மட்டுமே 32 TMC இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மேட்டூருடைய கொள்ளளவில் 1/3 பங்கு இந்த 116 ஏரிகள்லேயே இருக்கு. இல்லை, எல்லா ஏரிகள்லையும் தண்ணீர் இருக்கிறதா, எல்லாம் மணல் மேடுகளா இருக்கு. அதுதான் இப்போ அதைத்தான் சொல்ல வர அடுத்த பாயிண்ட்டுக்கு அதுக்கு தான் வர என்னன்னா,
அதை காப்பாற்றுவதற்கு பதிலாக தமிழக அரசு வேற எதையோ செஞ்சிட்டு இருக்குது. இதுவரையில கடந்த 20 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏரிகளுக்காக செலவிடப்பட்டிருக்கிற தொகை பார்த்தீங்கன்னா ஏரிகளுடைய பராமரிப்புக்காகவும் மற்றதுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு 20 கோடிக்கு மேலே 10,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 கோடி செலவு பண்ணியும் இந்த நீர்நிலைகள் சரியாச்சானா இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? காமராஜ் குறுக்கிட விரும்பினார் அவர் காமராஜ். இது நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவர் சொல்லட்டும். என்ன வேற ஒண்ணும் இல்ல, இத்தனை முறை நாம பண்ணியும் கூட இது உருப்படாம போனதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஏரிகள் எதுலையுமே இந்த திட்டங்கள்ல அந்த ஏரிகளுடைய முழு கொள்ளளவுக்கு அந்த ஏரிகளை செப்பனிட்டு பராமரிக்காம போனதுதான் மெயின் காரணம். என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த கரைக்கு கொஞ்சம் மண்ணை அள்ளி கொட்டிட்டு போயிட்டா சரியா போயிடுமா ஏரி? இதைத்தான் இதுவரையில் செஞ்சுக்கிட்டு வந்துருக்கிறோம். அதுவும் எப்படி உலக வங்கியில இருந்து கடனையெல்லாம் வாங்கி அவ்வளவு பணத்தையும் அதில் கொட்டியும் எந்த பயனும் விளையவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இதை நான் எந்த அரங்கில் ஒன்றாலும் சொல்ல தயார். அமைச்சர்களை கூட்டி எதிர உட்கார வைங்க, அவங்க எதிர சொல்றேன், அவங்க நிரூபிக்கிட்டோம் இந்த பயன் விளைஞ்சிருக்குது இந்த ஸ்கீம் இல்லைன்னு சொல்ல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் அதிகாரிகளினுடைய ஆலோசனை இல்லாம எந்த அமைச்சர்களும் செயல்பட்டு விட போறது இல்ல. அதிகாரிகளினுடைய ஆலோசனை இருந்தும் இந்த அளவுக்கான ஒரு பிரச்சனை இத்தனை ஆண்டு காலமாக ஏற்பட்டிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதிகாரிகளிடத்திலும் அந்த குறை இருக்கிறது. நான் அது பல முறை சொல்லியிருக்கிறேன். தலைமை பொறியாளர் மட்டத்திலிருந்து எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, முழு நீர்மட்ட அதனுடைய முழு கொள்ளளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் 5 மில்லியன் கியூபிக் மீட்டர் ஒரு ஏரியில் குறைஞ்சி போயிருக்குன்னா 5 மில்லியன் கியூபிக் மீட்டர் மண்ணை கொண்டு போய் எங்க கொட்டுவீங்கன்னு கேட்கறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. இப்ப ஏற்கனவே என்ன பண்றீங்க, எல்லா ஏரியிலையும் குவாரி ஏலம் விடுறீங்க. அவன் எங்க கொண்டு போய் கொட்டுறான் மண்ணை, அதே இடத்துல நீங்க கொண்டு போய் கொட்டுங்க. அந்த மண்ணை கொட்டிட்டீங்கன்னா 0 பட்ஜெட்ல இந்த ஏரிகள் எல்லாத்தையும் தூர்வார முடியும், என்னால நிரூபிக்க முடியும். வேணா என்கிட்ட ஒரு கோடியை கொடுத்து பாருங்க, ஒரு பெரிய ஏரியை கொடுங்க, நான் வாரி காட்டுறேன், அந்த மண்ணை எங்க கொண்டு போய் கொட்டுறேன்னு பாருங்க. அது ஒரு பைலட் ஸ்கீம் மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா நீங்க அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக. திரு காமராஜ், அவங்க சொன்னதில் ஒரு தவறான அதாவது நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, குளங்களை தூர்வாருனாலும் கிடைக்கிறது ஒரு 30 டிஎம்சி தான் கிடைக்குன்னு சொன்னேன். குளங்களோட கெப்பாசிட்டி சொல்ல, குளங்களோட கெப்பாசிட்டி 270 டிஎம்சி. அதனால அதை நான் சொல்ல. இன்னைக்கு நீ தூர்வாருனா 10% தான் சேவ் பண்ண முடியும். ஆனால் நம்முடைய ரெக்குயர்மெண்ட்டு 30 டிஎம்சி அல்ல. தமிழ்நாட்டுக்கு தேவையானது குறைஞ்சது நம்முடைய 2050 நம்ம மீட் பண்ணோம்னா 500 டிஎம்சி தண்ணி வேணும். நம்மகிட்ட கிடையாது. 177 டிஎம்சி தண்ணி கடலுக்கு போகுது, அதையும் நாம் சேமிக்கலை. அதை சேமிக்கிறது தான் நீர்வழிச்சாலை கொடுத்துருக்கோம். இல்ல பெருந்தல் காமராஜ் பீரியட்ல நிறைய அணை கட்டினார், நீர்வழி பாதையை கட்டினார். அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காமராஜ் சொல்றது வந்து நான் எந்த காலத்திலும் மறுக்க தயாரல்ல. நீர்வழி பாதை நமக்கு வேணும் தான், அது எந்த காலத்துக்கு வரும் என்பதுதான் ஒரு $1 மில்லியன் சந்தோஷங்க. வேணும், கட்டாயம் வேணும். நம்முடைய ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணுறாருன்னா நம்ம ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணணும். அது ஒன்று தான் நம்ம ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து நீர்வழிச்சாலை வந்து வரும்போது காமராஜ் பீரியடில் எத்தனை அணை கட்டினாரோ, எவ்வளோ நீர்த்தேக்கல் கொட்டினாரோ, எவ்வளோ மின்சார உற்பத்தி பண்ணாரோ, எவ்வளோ விவசாய தண்ணீர் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு கொடுக்கணும்னு ஒரு பொறியாளர் அசோக் சக்கரவர்த்தி பொறியாளர் அவர் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு இந்த திட்டத்தில் மட்டும் கிடைக்குதுன்னு சொல்கிறார். ஆக நம்ம பல வருஷங்களாக எந்த திட்டமும் நம்ம புது திட்டம் கொண்டு வரலை. ஆக திட்டத்தை கொண்டு வரணும்னு இல்லைன்னா இந்த திட்டம் வந்தால் தான் முடியும். நதிநீர் இணைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க இவங்க நதிநீர் இணைப்பு ஒன்று வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டில் கூட வச்சுருக்காங்க. அது மட்டும் எந்த மாநிலம் ஏற்றுக்கல. அந்த நதி திரு காமராஜ், இல்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரிதான். ஆனா நம்ம எல்லாவற்றுக்கும் மேலை நாடுகளை வெளிநாடுகளை உதாரணம் சொல்லிக் கொண்டிருப்பதும் மற்ற விஷயங்களை நம்ம மேற்கோள் காட்டிக் கொண்டிருப்பதையும் தாண்டி இதுவரைக்குமாக ஏற்பட்ட பாதிப்புக்கு நாம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், அந்த நடவடிக்கையுடைய ப்ராசஸ் மெத்தட்ஸ் என்ன, அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்ததா? திரு திருநாவுக்கரசு அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆலோசனைகளும், பொறியாளர்களால் சொல்லப்பட்ட எல்லா ஆலோசனைகளும் ஆட்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அதன் மூலமாக இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நீர்நிலைகள் நம்ம சொற்பமான 100கணக்கான நீர்நிலைகளுக்கு தள்ளப்படுகிற சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா? அதாவதுங்க, அவங்க ஆட்சியாளர்கிட்ட நம்ம சொல்றோம் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனால் செய்யறது இல்லை. உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2005 அன்றைய முதலமைச்சர் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் செய்யலை. திரும்ப 2017 வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எடுத்துக்கணும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. 2017 தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்துறவங்க செய்யலையே, அதுதான் இப்போ செய்ய சொல்கிறோம். நீங்கள் செய்திருந்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்காது. நீங்கள் தான் செய்கிறேன்னு சொல்கிறீங்க, நான் கொடுத்த திட்டம் தான் ஏற்றுக்கிட்டீங்க, செய்கிறேன்னு சொல்கிறீங்க, வேகமாக செஞ்சுருந்தா தண்ணி பிரச்சனை இருக்காது. ஆனால் மொத்தத்தில் என்னென்னா மற்ற மாநிலத்துக்கு தண்ணி பிரச்சனை அதிகமாக உள்ளது தமிழ்நாடு தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
தமிழ்நாட்டில் அதிக பிரச்சனை. ஆந்திராவில் தண்ணி இருக்குது, அந்த சிஎம் என்கிட்டே சொல்கிறாரு, முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, எங்கிட்ட ஏராளமான தண்ணி இருக்குது, அதை உபயோகிக்கிறாங்க. நம்மகிட்ட தண்ணி கிடையாது. இருக்கிற தண்ணி ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் நம்ம சேமிக்கணும். அதுக்கு கொடுக்கப்பட்ட நீர்வழிச்சாலை. அது மட்டும் இல்லை, மற்ற மாநிலத்திலும் தண்ணி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை செய்கிறதா நம்ம செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே, காலத்தில் செய்யுங்கன்னு சொல்கிறோம். நாம் திட்டம் கொடுத்துருக்குறோம், ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் செய்யாமல் தாமதம் பண்ணுறது மக்களை பாதிக்குது. அதனால விரைவாக அவங்க செயல்படுத்தணும் தான் நான் கேட்டுக்கிறது. விரைவாக செயல்படுத்த காலதாமதம் பண்ணவே முடியாது. இந்த விஷயத்துல தமிழ்நாட்டினுடைய நிலைமை மோசமானதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நீங்க செய்யக்கூடிய ப்ராசஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் முதல்ல சரியானதா, அது சரியான முறையில நம்ம எக்ஸிக்யூட் பண்றோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி நிதி ஒதுக்கப்படுகிறது, அது போதுமானதாக இல்லை, இன்னும் கூடுதலா வேணும் அப்படிங்கறதெல்லாம் கூட ஒரு சரியான பார்வையாக இருக்கலாம். ஆனா இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய, சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முக்கியமான ஏரிகள்ல நீரினுடைய தன்மை மாறி இருக்கிறது, அதனுடைய அடர்த்தி மாறி இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களினுடைய தன்மை என்பது இன்னும் கூடுதலாகிக் கொண்டே இருக்கிறது, ஒரு நச்சுத்தன்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சமீபத்திய ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது. இப்படி சூழ்நிலை இருக்கும்போது ஒரு தீவிரத்தை உணராமல் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமா? நார்மலாகவே தண்ணி லெவல் குறைய குறைய இந்த நச்சுத்தன்மை அதிகமாக தான் இருக்கும். அது நம்ம செய்ய முடியாது. ஆனால் இதற்காக மத்திய அரசின் ஒரு திட்டம் இருக்கிறது, டேம் ரீஹாபிலிட்டேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட், ட்ரிப் என்று கூறுவார்கள். இதை இப்போ 2100 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் உட்படுத்தி இதை செய்யப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 623 கோடி ரூபாய் இதற்கு மொத்தம் இந்த 3 மாநிலத்தில் மட்டும் செலவு செய்யப்பட்டுள்ளது இந்த ட்ரிப் ப்ராஜெக்ட் மூலம். இதன்படி பல ஏரிகளும் பல டேம் அதாவது இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு திட்டம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ரினோவேஷன் ரெஸ்டோரேஷன், RRR. இது முக்கியமாக இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண. அதுதான் இப்போ மேஜர் ப்ராப்ளமே நமக்கு. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டே வருது. இதுக்காகவே இந்த திட்டம் மத்திய அரசின் திட்டம். இதற்காக 1354 நீர்நிலைகள் இதற்காக கண்டறியப்பட்டு சுமார் 1025 கோடி ரூபாய் இதற்கு செலவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டில் அதை நம்ம சரியாக அதை செஞ்சுட்டு வரணும். அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணும். அந்த மத்திய அரசின் நிதி இதுக்காக ஒதுக்குறாங்க, ஆனால் அது மாநில அரசின் கட்டுப்பாடில் தான் செய்ய வேண்டும். அதை நம்ம ஒழுங்காக செய்யணும். அதே குற்றச்சாட்டு ரெண்டு தரப்புல இருந்தும் திரு திருநாவுக்கரசு அவர்களும் காமராஜ் அவர்களும் முன்வைத்த குற்றச்சாட்டு தான். இங்க அரசுக்கு எல்லாவற்றுக்கும் துறை இருப்பது போல பொதுப்பணித்துறை இருக்கிறது. இங்க பொதுப்பணித்துறையிலும் நீர் மேலாண்மை துறையிலிருந்தும் ஏராளமான பொறியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து அரசுக்கு பல ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கப்பட்டா அந்த ஆலோசனைகளை செயல்படுத்துவதற்கு என்று குறைந்தபட்சமாக ஒரு நிதியை செலவு பண்ணலாம். நீங்கள் சொல்வது போல ஏட்டளவில் இருக்கிற பல திட்டங்கள் செயல் வடிவத்திற்கு வந்தால் நிச்சயம் தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்ல ஒரு கால்வாசி பிரச்சனையாவது தீரும் இல்லையா? அது நிச்சயமாக தீரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சோலார் பேனலை பற்றி பேசணும். ஆனால் சோலார் பேனலில் நம்ம என்ன மேஜர் ப்ராப்ளம் என்ன, அந்த சோலார் பேனலுக்கு கீழே இருக்கிற அந்த தண்ணீர் ஒரு கருப்பு நிறமாக மாறிவிடுகிறது. அதனால் அந்த தண்ணீர் நம்ம சரியாக பயன்படுத்த முடியுமான்றது தெரியல. ஸோ அந்த நீர்வழிச்சாலையில் அது பயன்படுத்தலாம். ஆனால் சார் சொன்ன மாதிரி ஒரு ரிசர்வாயர் டேம் அந்த மாதிரி இடத்துல அது செய்யறது முடியாது. ஏன்னா தண்ணியோட அந்த நிலையை மாறிவிடும், சாத்தியம் இல்லாது. ஆனால் மின்சார உற்பத்திக்கு வேண்டுமானால் நாம் செய்யலாம். ஆனால் நாம் முன்பே குறிப்பிட்ட இந்த கெமிக்கல் மெத்தட், WER மெத்தட், அது பல ஆராய்ச்சிகள் நடைபெற்றுள்ளது. 1957 முதல் இதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன வெற்றிகரமாக. அதில் நம்முடைய சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் ஹைட்ராலஜி பூண்டியில் இருக்குது, அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் இரிகேஷன் டெவலப்மெண்ட் டிவிஷன் மும்பை, சென்ட்ரல் சாயில் அண்ட் மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் நியூ டெல்லி, இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே இந்த ஆய்வுகள் எல்லாம் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் நம்ம போனோம்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம சேமிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு டிஎம்சியை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ செய்யணும். அந்த ஒரு டிஎம்சி ஒவ்வொரு துளியும் நமக்கு முக்கியம். ஒரு டிஎம்சி தண்ணீராவது அங்கே இருக்கே, இல்லைன்னா அதுவும் நமக்கு 6 மாவட்டம் அதை நம்பி இருக்கு. அப்ப இனிமேல் அறிவியல் பூர்வமாக எடுக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைகளையும் நம்ம விமர்சிக்கல, அதை வரவேற்கலாம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நேர விரயம், கால விரயம், பண விரயம் முக்கியமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியிலிருந்து ஒரு 10 லட்சம் ரூபாயை நாம விரயம் செய்யறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுவது சரியானதாக தானே இருக்க முடியும். இல்ல அமைச்சர் இது ரொம்ப சரியா கூடிய இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் தான். 10 லட்சம் ரூபாய் பைலட் ப்ராஜெக்ட்டுக்கு செலவு செய்வது நான் ஒன்றும் பெரிய தவறாக நினைக்கல. அதே இப்போ அது சக்ஸஸ் ஆயிருதுன்னு இப்போ நாசா ஒரு ராக்கெட் விடுறாங்க, அதுவே கீழே விழுந்துடுது. அதாவது நாசா நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோமா? ISROட ராக்கெட்டை நம்ம ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து கீழே விழுகிறது. அதுக்காக நம்ம ISRO மூடு என்று சொல்ல முடியுமா? அது முடியாது. ஏன்னா இது ஒரு புதிய முயற்சி.
அரசு வந்து இதை வந்து ஒரு தீவிரமாக இருக்கிறது நம்ம என்றது சாதாரணமா ஒரு விஷயத்தை சிறிய விஷயங்களை நம்ம செயல்படுத்துறதா இருந்தா கூட அதை செயல்படுத்தினா அதுல என்ன சாதகம் என்ன பாதகம், அதை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கறத நம்ம குறைஞ்சபட்சமா யோசிப்போம். இந்த 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அந்த நிதி கூட நம்ம மறந்துடலாம். ஒரு சாதாரண தர்மாக்கோல் அட்டைகளை நீரில் மிதக்க விடுவதன் மூலமாக அது காத்தடிச்சா பறந்துருமா உடைஞ்சிருமா அப்படிங்கறத கூடமா பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ மாவட்ட ஆட்சியரோ அங்க இருக்கக்கூடியவர்களோ யோசித்திருக்க மாட்டாரு. இல்ல அது வந்து அந்த தெர்மோகால் அங்க நிற்காது. அந்த தண்ணி காற்றுல வந்து நிற்காது. சார் சொன்ன மாதிரி ஓப்பன் பிளேஸ்ல வந்து காற்று அதிகமாக இருக்கும், நிற்காது. கண்டிப்பா அதை ஒத்துக்கிறேன். ஆனா இது ஒரு முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. எமர்ஜென்சி உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும், அவசரத்தில் ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்ற நிலை கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு டிஎம்சி தான் இருக்கு, அதையாவது நம்ம காப்பாற்றி விட வேண்டும். அந்த முயற்சியினால் தான் இதை வந்து அரசு செய்திருக்கும். திரு டாக்டர் குணசேகரன், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாற்று திட்டங்கள் மாற்று வழிகள் அப்படின்னு அரசிடமோ பொதுப்பணித்துறையிடமோ நீர் மேலாண்மையிடமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லையா? குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய நீரை இங்கிருந்து பம்ப் பண்ணி நீர்த்தேக்க தொட்டிகள்ல சேகரித்து வைக்கலாமே, அது குடிநீருக்கான பயன்பாடாக இருந்தால் நீர்த்தேக்க தொட்டிகள்ல சேகரித்து கொடுக்கலாமே அப்படின்னு மூத்த பொறியாளர்கள் ஆலோசனை சொல்றாங்க. அதையெல்லாம் ஏன் செய்யக்கூடாது டாக்டர் குணசேகரன்? அதுதான் இப்போ என்னென்னா, நம்ம மோனோபொலி என்ன பழசு என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதவே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறதில்ல. இப்போ அதுதான் நம்ம பிரச்சனையே. இப்போ டேம்னா ஒரு மாதம் ஒரு பெரிய ஏரியா ரிசர்வேயர் பண்ணுறதை விட சின்ன சின்ன டேமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அங்கே லோக்கல் பயோடைவர்சிட்டி அது அழியாமல் பாதுகாக்குது. ஒரே இடத்துல அவ்வளோ வாட்டர் அக்யூமுலேட் பண்ணி வைக்கிறதுனால வர்ற பிரச்சனைகள்லேருந்து அது டீசென்ட்ரலைஸ் பண்ணிடுது. சரி, இது மாதிரி சார் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ ரீசெண்டாக சொன்ன கருத்து உண்மை தான். ஏன்னா ஒரே இடத்துல எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணும்போது ப்ராப்ளமும் அதிகமாக இருக்குது. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாகும் போது ப்ராப்ளம் அதிகமாகுது. அதே மாதிரி எவ்வளோ டீசென்ட்ரலைஸ் பண்ணி சின்ன சின்ன லெவலில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணமோ சேமிக்கிறோமோ அந்தளவுக்கு ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். சொன்ன மாதிரி அந்த பால்ஸை போட்டு அவங்க ரிசர்வேயரை கவர் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது சின்ன ஏரியா வந்து ஈஸியாக கவர் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு ரிசர்வேயரில் போய் இவங்க அந்த ரிசர்ச்சை பண்ணதை அதைத்தான் நம்ம தப்பாக சொன்னோம். அந்த ரிசர்ச்சை தப்பாக சொல்ல, அவங்க எடுத்துக்கிட்ட செலக்ட் பண்ண லொக்கேஷன் தான் தப்புன்னு சொல்கிறோமே ஒழிய அவங்க செஞ்ச முயற்சி தப்புன்னு சொல்ல. அதனால் நம்ம சின்ன ஏரியா எவ்வளோ டீசென்ட்ரலைஸ் பண்ணுறோமோ ரிசர்வேயருங்கிறத இந்த டேம்ங்கிற கான்செப்டவே உடச்சி சின்ன சின்ன லெவலில் நம்ம ஒரே இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேமுக்கு மாயாறு வருது, பவானி ஆறு வருது, இன்னும் வர்ற சுற்றோடைக்கு அத்தனையும் வருது. இது அங்கங்கே டீசென்ட்ரலைஸ் பண்ணி சின்ன சின்ன டேமாக நம்ம பண்ணும்போது நம்ம வேணுங்கிற இடத்துக்கு அந்த நியர்பை வில்லேஜஸ்க்கு குடிநீருக்காகவோ இல்லை விவசாயத்துக்காகவோ ஈஸியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போயிடலாம். அதனால் சென்ட்ரலைஸ் பண்ணுறதை விட ஒரு டீசென்ட்ரலைஸ் பண்ணி இந்த பெரிய டேம்ங்கிற கான்செப்ட்லேருந்து இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன டேமாக இல்லை சின்ன ஒரு ரிசர்வேயரை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்திலிருந்து நம்ம இல்ல இப்போது இருக்கக்கூடிய நிலைமை, இப்போது இருக்கக்கூடிய சூழல் என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி நாம போயிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அளவிலான ஒரு வறட்சி இருக்கிறது. விலங்கினங்களாம் தண்ணீர் இல்லாம உயிரிழந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை குடிநீர் கிடைக்காமல் எங்கும் தமிழகம் எங்கும் பார்த்தாலும் சாலைகள்ல பெண்கள் குடங்களை வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்கிற விஷயங்கள் என்பது நம்ம ஒரு நீண்ட கால திட்டமாக ஒரு மிகப்பெரிய திட்டமாக செய்யக்கூடிய விஷயங்கள். ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு வேணும், உடனடி தீர்வு வேணும் அப்படின்னா அதற்காக கூட நம்ம நீங்க சொல்ற இன்னோவேஷன் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு பின்னடைவு தருகிறது? இப்போ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை அணுகிறோம். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி என்ன லாஸ்ட் ஃப்ளட் 2015 வந்த ஃப்ளட் சென்னையில் உங்களுக்கு தெரியும். நிச்சயமா அவ்வளோ தண்ணி வந்தும் அதில் ஒரு 10% கூட நம்ம சேமித்து வைக்க இன்னைக்கு நம்ம ஏரியாவோட கெப்பாசிட்டி இல்லை. சார் ஏற்கனவே சொன்ன நீங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண மேட்ரு அதுதான். அதோட தூர்வாரன்னு சொல்லிட்டு வெறும் மண்ணை மட்டும் போட்டு அதோட பெர்குலேஷன் பர்சன்டேஜ் நம்ம யாரும் பார்க்குறதில்ல. ஒரு நீர் ஒரு ரிசர்வேயர் இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு அது தாங்கும், அது எத்தனை வருஷத்துக்கு அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும், அது வர ஸ்டோரேஜ் அடியில் வர அந்த மண் அது எப்படி தூர் எடுக்கிறோம், அந்த எந்த ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ என்னன்னு தெரியல. எல்லாருமே பொறியாளர்கள் தான் இருக்காங்க. நிச்சயமா பேசலாம் டாக்டர் குணசேகரன். திருநாக்கரசு நிறைவு செய்கிற நேரத்தில் இருக்கிறோம். கடந்த காலங்களில் இந்த மாதிரியான ஒரு வறட்சி காலங்களில் ஒரு பொறியாளராக பார்த்த அனுபவத்திற்கும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் ஒரு மாற்று திட்டம் மாற்று வழி என்பதை என்னவாக முன்வைப்பீர்கள் சுருக்கமா? என்னுடைய 36 ஆண்டுகள் அனுபவத்தில் நான் பார்த்த வகையில் இப்போ ஒரு குணசேகரன் சொன்ன மாதிரி ஏரிகள்
பரவலாக இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் அதுகளை செப்பனிட்டு அதுகளில் தண்ணி தேக்க வேண்டும்ங்கிறது நிச்சயமாக முக்கியமான ஒரு விஷயம். அதில் கொள்ளளவு குறைவோ எல்லாம், ஏன்னா அது பரவலாக இருக்கிறதுனால பலருக்கும் பயன்படுது, ஸ்ப்ரெட் ஓவர் தி என்டையர் ஸ்டேட். அதனால் அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொன்று இந்த RRR ஸ்கீமை பற்றி சொன்னார். இந்த RRR ஸ்கீமு இப்போ வந்திருக்கிறதுல என்னென்னா, கிட்டத்தட்ட 20 வருஷமாக நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, கொள்ளளவை அந்த முழு கொள்ளளவுக்கு உயர்த்தணும்னு. அதுக்கு அதில் கான்டம்ப்ளேட் பண்ணியிருக்கு. ஆனால் உள்ளபடியே அங்கே செஞ்சுருக்குதான்றது யார் பார்க்கறது? நம்ம தமிழகத்தில் இருக்கிற இன்னொரு மோசமான நிலைமை என்னன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி எவால்வேஷன் ஒன்று வைப்பாங்க. ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த தேர்ட் பார்ட்டி போய் எவால்வேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த RRR ஸ்கீமுக்கு யாரை அனுப்பியிருக்கிறாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸை போய் தேர்ட் பார்ட்டி எவால்வேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு வேலை செய்கிறேன், என்னுடைய வேலையை சரியாக செய்திருக்கிறேனா என்று பார்ப்பதற்காக ஒரு தேர்ட் பார்ட்டியை அனுப்பும் போது எனக்கு நான் செய்கிற வேலையை பார்க்கறதுக்கு நானே பணம் கொடுத்தேன்னா நீங்கள் செஞ்ச வேலை மோசம் யார் சொல்லுவாங்க? நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. இதுதான் தமிழகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை. என்ன பண்ணணும், இந்த தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷனுக்கு தேர்ட் பார்ட்டி ஷுட் மேக் பேமெண்ட். அப்படி ஒரு அடிப்படை பிரச்சனைகளை கலைந்து விட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கலாம். இது பண்ணணும். இப்போ இன்னொன்னு இவர் சொன்ன ட்ரிப்பை பத்தி சொன்னார். இந்த ட்ரிப்ன்றதுல என்ன பண்ணிருக்குன்றத நான் சொல்றேன். அது ஒரு பெரிய வேஸ்ட். அந்த ஸ்கீமே பெரிய வேஸ்ட். இதை நான் எங்க வேணாலும் ப்ரூவ் பண்ண முடியும். பல ஆலோசனைகளை முன்வைப்பதற்கு பொறியாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற விதத்திலும் செயல்படுத்துகிற நடவடிக்கைகளிலும் தான் இருக்கிறது. அரங்கிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி. காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும்.